Hi friends, welcome back to Simply Gayu. இன்னைக்கு நம்ம வந்து பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு பொரிய விடட்டும். பொரிஞ்ச பிறகு உளுந்தும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிராஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுப்போம். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். ஒரு 4-5 இல்லை ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இஞ்சி வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் 2 பேருக்குன்றதுனால ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 3-4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3-4 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. அதை வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் நான் வந்து கரண்டிலே மசிச்சு விட்டுக்கிட்டேன். நீங்கள் கையிலே பிசைஞ்சு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கலரும்போது அதில் நசுக்கி விட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயம். அப்புறம் வந்து கடலை மாவு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி அதை வந்து சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுப்போம். அப்புறம் சும்மா ஒரு கொதி விட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைனா பூரியும் ட்ரையாக இருக்கும், மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சிங்கன்னா வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.